ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 85 ஓய்வு நாள் பற்றிய உரையாடல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 10 முதல் 18 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். குணமடைந்த வாத நோயாளி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு சென்றார். இயேசுவை பார்த்து சத்தமாக, உம்மை கண்டுபிடிப்பேன், உம் பெயரையாவது உம்முடைய முகத்தையாவது நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே சென்றார். இயேசு அவர்கள் இருக்கிற எதிர் திசையில் கூட்டத்தோடு கலந்து போய்விட்டார். அவர் இன்னும் கடைசி மண்டபத்தை கடந்து செல்லும் முன் ஆத்திரத்தோடு நிற்கிற ஒரு யூதர் கூட்டம் அங்கு வந்தது. காவலர்கள் கொடுத்த தகவலின்படி குணமாக்கப்பட்ட மனிதன் மேல் பாய்ந்தார்கள். நீ ஏன் இந்த படுக்கையை தூக்கி கொண்டு போகிறாய்? இது ஓய்வு நாள், இதற்கு உத்தரவு இல்லை என்று குற்றம் சாட்டினார்கள். குணமடைந்த வாத நோயாளி அவர்களை பார்த்து, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை குணப்படுத்தியவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றார். அந்த யூதன் வாத நோயாளியை பார்த்து, அவன் நிச்சயமாக ஒரு பசாசாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அவன் ஓய்வு நாளை மீறும்படி உனக்கு கட்டளையிட்டான். அவன் யார் மாதிரி இருந்தான்? அவன் யார்? ஒரு யூதேயனா, கலிலேயனா, மனம் திரும்புகிற புற இனத்தானா என்று கேட்டான். வாத நோயாளி அவர்களை பார்த்து, எனக்கு தெரியாது, அவர் இங்கே இருந்தார், நான் அழுததை கண்டார், என் பக்கம் வந்தார், என்னுடன் பேசி என்னை குணப்படுத்தினார். ஒரு சிறுவனை கையில் பிடித்துக் கொண்டு அவர் போய்விட்டார். அச்சிறுவன் அவருடைய மகனாய் இருப்பான் என்று நினைக்கிறேன், ஏனென்றால் அந்த வயதில் அவருக்கு ஒரு மகன் இருக்கக்கூடிய பிராயம் அவருக்கு இருந்தது என்றார். அந்த யூதன் வாத நோயாளியை பார்த்து, ஒரு சிறுவனா? அப்போ அவன் இல்லை, அவன் தன் பெயர் என்னவென்று சொன்னான், நீ அதை கேட்கவில்லையா? பொய் சொல்லாதே என்றான். வாத நோயாளி அவர்களை பார்த்து, தன் பெயர் இரக்கம் என்று அவர் சொன்னார் என்றார். அந்த யூதன் வாத நோயாளியை பார்த்து, நீ ஒரு மடையன், அது ஒரு பெயர் அல்லவே என்றான். வாத நோயாளி பதில் சொல்லாமல் தன் படுக்கையுடன் அங்கிருந்து சென்றான். மற்றவர்கள் தங்களுக்குள், அது அவர்தான், வேத பாரகர்களான கானியாவும் சக்கேயுசும் அவரை கண்டார்கள் என்றனர். அந்த யூதன் தன் கூட்டத்தினரை பார்த்து, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது என்றான். மற்றவர்கள் அவனை பார்த்து, என்னமோ அது அவர்தான், அவர் தம் சீடர்களுடன் இருந்தார் என்றார்கள். அந்த யூதன் அவர்களை பார்த்து, யூதாஸ் அங்கே இல்லையே, அவனைத்தான் நமக்கு நன்றாக தெரியும், மற்றவர்கள் யாராகவும் இருந்திருக்கலாம் என்றான். மற்றவர்கள் அவனை பார்த்து, இல்லை, அது அவர்களேதான் என்றார்கள்.
அப்படியே அவர்கள் தொடர்ந்து வாதம் செய்தார்கள். அதே சமயம் அந்த மண்டபங்கள் நோயாளிகளால் மறுபடியும் நிரம்பி வழிந்தது. இயேசு மறுபடியும் மேற்கு பக்கம் வழியாக கோவிலுக்குள் சென்றார். அப்போஸ்தலர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு சுற்றுமுற்றும் பார்த்து கடைசியாக தான் தேடிய ஜோனத்தானை கண்டுபிடித்தார். ஜோனத்தானும் இயேசுவையே தேடிக் கொண்டிருந்தார். ஜோனத்தான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, யூதாசுக்கு காய்ச்சல் குறைந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஓய்வு நாளுக்கு அவர்கள் வர முடியும் என்று உம்முடைய தாயார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்றார். இயேசு ஜோனத்தானை பார்த்து, நன்றி ஜோனத்தான், நீ குறிப்பிட்ட சமயத்திற்கு வந்துவிட்டாய் என்றார். ஜோனத்தான் இயேசுவை பார்த்து, அந்த அளவிற்கு அல்ல, மாக்சிமினுசும் லாசரும் என்னை நிறுத்திக் கொண்டார்கள். லாசர் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார். அவர் சாலமோனின் மண்டபத்திற்கு போயிருக்கிறார் என்றார். இயேசு ஜோனத்தானை பார்த்து, நான் போய் அவனை சந்திக்கிறேன், சமாதானம் உன்னோடு இருப்பதாக. நீ என் சமாதானத்தை என் தாய்க்கும் பெண் சீடர்களுக்கும் யூதாசுக்கும் கொண்டு செல். அதன்பின் சாலமோனின் மண்டபம் நோக்கி வேகமாய் சென்று மாக்சிமினுசை கண்டார். மாக்சிமினுஸ் இயேசுவை பார்த்து, நீர் இங்கே இருக்கிறதாக லாசர் கேள்விப்பட்டார். ஒரு முக்கியமான விஷயம் உம்மிடம் சொல்வதற்காக உம்மை அவர் பார்க்க விரும்புகிறார். நீர் வருவீரா என்று கேட்டார். இயேசு மாக்சிமினுசை பார்த்து, ஓ, வருவேன், சீக்கிரமே வருவேன். இந்த வார நாட்களில் எனக்காக காத்திருக்கும்படி நீ சொல்லலாம். மாக்சிமினுஸ் சென்றதும் இயேசு அப்போஸ்தலர்களிடம், நாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டதால் மறுபடியும் சென்று ஜெபம் செய்வோம் என்று சொல்லி எபிரேயரின் மண்டபம் நோக்கி சென்றார்கள். அங்கே கடவுளுக்கு நன்றி செலுத்த சென்றிருந்த குணமாக்கப்பட்ட வாத நோயாளியை சந்தித்தார். வாத நோயாளி கூட்டத்திலே இயேசுவை கண்டு மகிழ்ச்சியோடு வணக்கம் கூறி குளத்தை விட்டு இயேசு சென்ற பிறகு நடந்தவற்றை அவரிடம் சொன்னார். பின், என்னை இங்கே முழுதும் குணமடைந்திருக்க கண்டு ஆச்சரியமடைந்த ஒரு மனிதன் நீர் யார் என்று எனக்கு சொன்னான். நீரே மெசையா இல்லையா என்று கேட்டான். இயேசு வாத நோயாளியை பார்த்து, அது நான் தான். ஆயினும் நீ தண்ணீராலோ அல்லது வேறு எந்த சக்தியாலோ குணமடைந்திருந்தாலும் கடவுள் மட்டில் இதே கடமை உனக்கு உண்டு. அதாவது நல்லவற்றை செய்வதற்காக நீ உன் சௌக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். நீ குணம் பெற்றிருக்கிறாய். ஆகவே போய் வாழ்வில் உன் அலுவல்களை நல்ல கருத்தோடு செய். கடவுள் உன்னை இதற்கும் கூடுதலாக தண்டியாமல் இருப்பதற்கு ஏதுவாக இனிமேல் பாவம் செய்யாதே. நான் விடைபெறுகிறேன், நீ சமாதானமாய் போ என்றார். வாத நோயாளி இயேசுவை பார்த்து, எனக்கு வயதாகி விட்டது,
எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் உம்மை பின் சென்று உமக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறேன். நான் வருவது உமக்கு விருப்பமா என்று கேட்டார். இயேசு வாத நோயாளியை பார்த்து, நான் யாரையும் தள்ளிவிடுவதில்லை. வரும் முன் அதை பற்றி சிந்தித்துக்கொள். அப்படி நீ தீர்மானம் செய்தால் வா என்றார். வாத நோயாளி இயேசுவை பார்த்து, எங்கே வர வேண்டும்? நீர் போகிற இடம் எதுவென எனக்கு தெரியாது என்றார். இயேசு வாத நோயாளியை பார்த்து, நான் உலகத்தில் சுற்றி வருகிறேன். என் சீடர்கள் எல்லா இடத்திலும் இருக்க நீ காண்பாய். அவர்கள் என்னிடம் உன்னை அனுப்பி வைப்பார்கள். ஆண்டவர் மேலான வகையில் உன்னை தெளிவிப்பாராக. அதன்பின் இயேசு தம் இடத்திற்கு போய் ஜெபித்தார். ஜெபித்துவிட்டு கீழே வந்தார். யூதர்கள் இயேசுவை பார்த்து, எத்தனையோ தடவை கண்டிக்கப்பட்ட பிறகும் நீர் ஓய்வு நாளை தொடர்ந்து மீறிக்கொண்டுதான் வருகிறீர். அப்படி இருக்க நீர் கடவுளின் தூதுவர் என்று மரியாதை செய்யப்படவும் எதிர்பார்க்கிறீரா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, தூதுவரா? அதைவிட மிக அதிகமாக மகன். ஏனென்றால் கடவுள் என் பிதாவாய் இருக்கிறார். எனக்கு மரியாதை தர நீங்கள் விரும்பாவிட்டால் தர வேண்டாம். ஆனால் அதற்காக நான் என் அலுவலை செய்து முடிப்பதை நிறுத்த மாட்டேன். கடவுள் ஒரு வினாடி முதலாய் செயலாற்றுவதை நிறுத்துவதில்லை. இப்பொழுது கூட என் பிதா செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். ஏனென்றால் ஒரு நல்ல மகன் தன் தந்தை செய்வதை செய்கிறான். செயலாற்றவே நான் இவ்வுலகிற்கு வந்திருக்கிறேன் என்றார். யூதர்கள் இயேசுவை பார்த்து, உனக்கு எப்படிப்பட்ட துணிச்சல்! ஓ, இவன் தன்னை கடவுளுடைய மகன் என்கிறான். என்ன தெய்வ துரோகம்! இருக்கிறவராய் இருக்கிறவரே கடவுள். அவருக்கு பிள்ளைகள் இல்லை. கமாலியேலை கூப்பிடுங்கள், சாதோக்கை வரவழையுங்கள், ராவிகளை கூட்டுங்கள். இவன் சொல்வதை அவர்கள் கேட்கட்டும், மறுத்துரைக்கட்டும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 85 ஓய்வு நாள் பற்றிய உரையாடல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.